இப்போ நம்ம இந்த டனலுக்குள்ளே தான் போக போகிறோம். 3, 2, 1. ஹலோ மார்னிங். அப்படியே ஃபாகில் போயிட்டுருக்கோங்க. மழை பெஞ்சிருக்கு போலங்க கேரளா ஃபுல்லாக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ப்ரோ எடுக்க போகிறாரு, அவர் பைக்கை நான் எடுக்க போகிறேன். பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பட்டையை கலப்புது. அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாரு, வண்டி புகையாக போகுது பாருங்கள் வண்டி. இருங்க கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே வச்சிட்றேன். சரியான மழைங்க, லாரி எப்படி கவுந்து கிடக்குதுன்னு. ட்ரெடிஷ்னலான கேரளாக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்கள் வீடெல்லாம். ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க இந்த ஏரியாலாம். எனக்கு சரியான பிரிட்ஜுங்க. கீழே பாருங்களேன், சூப்பர் வியூ பார்த்தீங்களா. ப்ரோ நமக்காக வாங்கி கொடுத்துறாரு. எவ்வளோ ப்ரோ? கேரளா அலாப்பி சைடில் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இந்த இடம் மட்டும். இந்த தெரியுதுங்க கடல். ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. படா சைஸ் குளக்கட்டை, கேரளா குளக்கட்டை நல்லா இருக்கும் உண்மையிலே. பீச்சு முன்னாடி நம்ம இன்னைக்கு செல்லக்குட்டி எல்லாமே நிற்கும். ஹலோ யூடியூப் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். இது வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2ங்க, நம்ம கொச்சின் ரைடோடது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 1 என்ன பண்ணியிருப்போம், நம்ம திண்டுக்கல் வீட்டிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கோம். கோயம்புத்தூரில் அணைக்கட்டியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம ரூமில் தூங்கி எந்திரிச்சாச்சு. இது டே 2 எபிசோட் 2. இதில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் இங்கே ஆர்எஸ்புரத்துலேருந்து நம்ம கொச்சின் போக போகிறோங்க. அதுதான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் வருது. ஜாலியாக கேரளாவில் ஃபுல்லாக வந்து நம்ம இன்றைக்கி சுற்ற போகிறோம். நேற்றே சொல்லியிருப்பேன் எது கொச்சின் போகிறேன் சொல்லி, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட்டு. ஆனால் அது என்ன ஏதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருவீங்க. பார்த்து உண்மையிலே வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5 மணிங்க, 5 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு நமக்காக. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்க அப்படி அப்படியே கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் கிளம்பிடுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோவில் கன்டினியூ பண்ணுறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம யூனிகான் ட்ராவல் ரைடர் சேனல் எப்போ 1 லாக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போக போகிறாங்க நம்ம யூனிகான் செல்லக்குட்டில். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க போகலாம். யூடிஆர் ஸ்குவாட் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கிங் போகிறோங்க. பார்க்கிங்கில் நம்ம செல்லக்குட்டி நிற்கிறாப்படி நிற்கிறான் பாருங்க. ஜம்முன்னு நம்ம பையன் தங்கப்பில் என்னடி பண்ண. கிளம்பிட்டோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்புரம். நான் சொல்ல மாதிரி அப்படியே சூப்பராக நைட்டே ஜகஜோதியாக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ரோ எங்கே வெயிட் பண்ணுறான்னு தெரில, எவ்வளோ தான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். இந்த இருக்காரு பாருங்க யூனிகார்னில் ஜம்முன்னு நம்ம ப்ரோ. இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வாவ் ஃபேக்ட்ருங்க. ஆனால் ஒரு லைட்டு மட்டும் எரியல. ஹலோ மார்னிங், ரெடியா போலாமா? ப்ரோ எனக்காக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மேட்ச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழுத்து கொச்சினுக்கு தான் பெட்ரோல் போனதுக்கு முன்னாடி. அப்படியே அண்ணன் யூனிகான் எப்படி ஜம்முன்னு வச்சுருக்காரு பாருங்க. ப்ரோ அழுத்திட்டாரு. அப்படியே வண்டி பூ மாதிரி போகிறாங்க தலைவன். ப்ரோ அங்கே நமக்கு முன்னாடி அடித்து பறந்து போகிறாரு. நமக்கு இந்த ரோட்டில் பைக் அந்த ஸ்பீடை ஓட்டுறதுக்கு மனசு வரல, அடி வாங்குது. ஸோ அதனால் ஒரு 60 போகிறேங்க. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 5:30ங்க. இதனால தான் கொஞ்சம் வேகமாக போக முடியுது. இதே கொஞ்சம் ஒரு 7 மணி 8 மணினா யோசித்து பாருங்கோ. கோயம்புத்தூரே நைட்டு ஜொலிக்குதேங்க. சூப்பரில். எனக்கு தெரிஞ்சு பாலக்காடு ரோட்டை பிடிச்சி நினைக்கிறேன். நம்ம வந்து மேப்பு போடலைங்க, ப்ரோவாக தான் ஃபாலோ பண்ணி போகிறோம். முன்னாடி போகிறாரு பாருங்க. இந்த ஷெல் பெட்ரோல் பங்கில் ப்ரோ வந்து பெட்ரோல் போடலான்னு சொன்னார். நல்லா இருக்குமா. ஸோ இங்கேயே போட்டுருவோம். ஷெல் அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி எல்லோ கலரில் இருக்குது. 5 லிட்டர்ண்ணா. நார்மலே போடுங்க. பவர் என்ன ரேட்டு வருது? சரி நார்மலே போடுங்க. ஆமாம் 1 லிட்டரு 114 ரூபா. இங்கே அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும் கண்டிப்பாக. ஜஸ்ட்டு ஒரு ட்ரை தானே, போட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி. அவ்வளோதாங்க. இந்த ஷெல் ஃபியூல் பங்கில் பெட்ரோல் போட்டோம். இன்னும் நமக்கு இங்கேருந்து கொச்சினுக்கு 165 கிலோமீட்டர் இருக்குது. லொக்கேஷன் எங்கன்னா குளுப்புளி பீச் அப்படின்னு சொல்லி சொன்னார். கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரில, தப்பாக இருந்தால் சாரி. ஷெல்லில் வந்து பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 112 ரூபாங்க 1 லிட்ரு. ஓவராலாக 5 லிட்டருக்கு 564 ரூபாங்க. நம்ம போடுறதுலேருந்து 50 ரூபா கூட. பட் அதுக்கான பெனிஃபிட் கண்டிப்பாக தெரியுதான்னு பார்ப்போம். யூடிஆர் ஸ்குவாட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படியே ஃபாகில் போயிட்டுருக்கோங்க. சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. டைம் பார்த்தீங்கன்னா 5:41. பாலக்காடு போகிற வழியில் போயிட்டுருக்கோம். பாருங்களேன் உங்களுக்கே வியூ எப்படி தெரியுதுன்னு. கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரில நைட் டைம்னால். பட் இருந்தாலும் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. சூப்பரில் நல்லா சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. சரியான குளிர். அப்படியே உங்களுக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும் அப்படியே எவ்வளோ மேகமாக இருக்குது பார்த்தீங்களா. ஃபாகு தான் ஃபுல்லாக. இதில் வந்து ஒரு டீ அடிக்கணும். இன்னும் சில கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாக்குள்ளே போயிடுவோங்க. அவ்வளோதாங்க. பாலக்காடு ஆரம்பிக்குது. இதோட முடிஞ்சு வாளையார் கேரளாக்குள்ளே வந்துட்டோங்கோ.
இன்னும் கொச்சினுக்கு பார்த்தீங்கன்னா 154 கிலோமீட்டர் இருக்குங்க. அப்படியே லைட்டாக விடிய ஆரம்பிக்குதுங்க. கேரளாக்குள்ளே வந்துட்டோம். நம்மளோட விடியல் இன்றைக்கி கேரளாக்குள்ளே தாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. செம்ம கிளைமேட்டுங்க உள்ளே வந்ததுக்கப்புறம். நம்ம ரைடோட 2வது டோல் பிளாஸாங்க. நேற்று வந்து ஒரு டோல் பிளாஸா பார்த்துருப்போம், இப்போ வந்து ஒரு டோல் பிளாஸா. ப்ரோ வந்து இங்கே எனக்குள்ளே டீ சாப்பிட்லாம் சொல்லி சொன்னார். நம்மளும் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அழகாக டீயை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ஒரு ஆள் தழுத்திட வேண்டியதாங்க. இந்த டோல் நல்லா இருக்குல்ல, பாலக்காடுக்கு முன்னாடி இருக்க டோல். மழை பெஞ்சிருக்கு போலங்க கேரளா ஃபுல்லாக. இங்கிட்டு பாருங்கள், சரியான மழை. கேரளாக்குள்ளே வந்தாலே இந்த வெட் ரோடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டு தாங்க. டீ அப்புறம் சாப்பிட்டுலாம் முடிவு பண்ணிட்டு அழுதிட்டோங்க நல்லுன்னு. இங்கே பாருங்கள், பைபாஸ் செம்மையாக இருக்குங்க. இங்கே டீ அடிப்போமா ப்ரோ? இங்கே ஓகேவா? அழுத்தலான்னு முடிவு பண்ணோடனே ஒரு பேக்கரி வந்துருச்சு. ஸோ அங்கே எனக்குள்ளே நிப்பாட்டி டீ அடிச்சு விட்ற வேண்டியது தான். அடிச்சிடும். டீ அடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு கிளம்புவோம். ஓகே விட்டியார் ஸ்குவாட், போய் டீயை சாப்பிட்டு வர்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ப்ரோ எடுக்க போகிறாரு, அவர் பைக்கை நான் எடுக்க போகிறேன். ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. யூனிகான் 150ங்க அது. நம்மது வந்து பார்த்திங்கன்னா 160, இது 150. எப்படி டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பார்ப்போம் டிரைவிங்க்கு. நம்ம வண்டி மாதிரி தான், உட்காரதுக்கெலாம் நம்ம வண்டி மாதிரி தான் இருக்குது, அதிலெல்லாம் மாற்றம் கிடையாது. ஓட்டி பார்த்தா தெரியும். பரவாயில்ல, ப்ரோவோட செல்ஃப் ரெடி பண்ணிட்டாரு. மொதல் செல்ஃப் இல்லாமல் இருந்துச்சு. போடலாமா? சல்லுன்னு ஏறுதுங்க பிக்கப் இந்த வண்டி. நம்ம வண்டி ரன்னிங் பிக்கப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக பிக்கப் ஆகுது. சூப்பராக போகுதுங்க வண்டி, பொய்யலாம் சொல்லல, நல்லா இருக்குது. இப்போ நம்ம டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம ப்ரோவோட யூனிகான் 150. சூப்பராக இருக்குங்க உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதுக்கேற்ற வைப்ரேஷன் இருக்குது. ஒரு வண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 6000 ஆர்பிஎம்க்கு முன்னாடியே 80 கிலோமீட்டர் தொட்டுரும். இந்த வண்டி பாருங்களேன் 80 தொடல, ஆனால் 6000 ஆர்பிஎம் தாண்டிடுச்சு. ஆர்பிஎம் கம்மியாக ஸ்பீடு கூட இருந்துச்சுன்னா தான் ஒரு பைக்குக்கு இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். இவங்க இதில் வந்து ஆர்பிஎம் கூட இருக்குது, ஸ்பீடு கம்மியாக இருக்குது. பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பட்டையை கலப்புது. நல்லா விடிஞ்சிருச்சு. டீ அடிச்சுட்டு ஜம்முன்னு கிளம்புறோங்க. நம்ம யூனிகான் செல்லக்குட்டியை முன்னாடி விடவுமா? இங்கே போகிறது நம்ம யூனிகான் செல்லக்குட்டிங்க. எப்படி போகுது பாருங்கள், ஜம்முன்னு நம்ம பையன். இன்னும் கொச்சினுக்கு 141 கிலோமீட்டர் இருக்குங்க. யூடிஆர் ஸ்குவாட், நம்ம யூனிகான் செல்லக்குட்டியை வாங்கிட்டோம். அண்ணன் வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்தாரு, த்ராட் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படி நல்லா இருந்துச்சுன்னா ஒன்று வாங்கி போட்டுற வேண்டியதாங்க. போகலாம் ப்ரோ. அண்ணன் வண்டி உண்மையிலே சூப்பராக இருக்குது. அந்த ஆர்பிஎம் டிஃப்ரெண்ட்டு தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அழுத்தி போயிட்டே இருக்கலாங்க. இது போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு, சூப்பருங்க. இதை வேணாலும் ட்ரை பண்ணுவோங்க, நல்லாயிருக்கு, ஃப்ரீயாக போகுது. மேலே போட்டிருக்கு பாருங்கள், 133 கிலோமீட்டர் கொச்சினுக்கு இருக்குது. ஆனால் நம்மளோட லொக்கேஷனுக்கு 119 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. இது வந்து பாலக்காடு. இப்போ தான் நம்ம பாலக்காடுக்கு வந்துருக்குறோம். ஜாலியாக நானும் ப்ரோவும் அப்படியே வண்டியை ஸ்லோவாக ஓட்டி ரசித்து பேசிட்டு வந்துகிட்டு இருக்கோங்க. இந்த இது சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த த்ராட்டில் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. த்ராட்டில் அவ்வளோ லைட்டாக இருக்குது. ப்ரோ வச்சுக்கோங்க, நான் ஒன்று வாங்கிக்கிறேன்ட்டாரு. நல்லது ப்ரோ அப்படின்ட்டேன். ஜஸ்ட்டு 50 ருபீஸ் தான். நாங்கள் பரவாயில்ல. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், பாலக்காடு ரைட் சைடில் போகிற மாதிரி போட்டிருக்கு. நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து பறந்துட வேண்டியது தான். அந்த கேரளாக்குள்ளே ஓட்டினாலே ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா. அந்த ரோடுகள், அந்த மழை பெஞ்சு எப்போயுமே இந்த கட்டடம்லாம் ஒரு மாதிரி ஈரநசப்போடு இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த செல்லை மாற்றுறதுக்கப்புறம் வண்டி பிக்கப் பட்டையை கலப்புது, ஸ்மூத்தாக ஏறுது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அது வாட்டுக்கு போகுதுங்க. நல்லா டிஃப்ரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும். அதுக்கேற்ற எக்ஸ்பென்ஸ் இருக்கும். வண்டி புகையாக போகுது பாருங்கள், வண்டி அசால்ட்டாக. கேரளா ரோடு நல்லா ஃப்ரீயாக வேறு இருக்கா, அடித்து போயிட்டே இருக்குங்க ஜம்முன்னு. வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தாங்க ஃபீலு. 2 சைடுமே அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே லைஃப்பை என்ஜாய் பண்ணிடணுங்க. அப்படியே பார்த்தீங்களா, சொர்க்கங்க. கையில் த்ராட்டிலு, பைக்கு, வேறு லெவல் ஃபீலிங் போங்க. எங்களும் நின்று போஸ்ட்டு போட்டேங்க, இங்கே தெரியுதா இன்ஸ்டாகிராமில். நம்மளோட யூனிகான் ட்ராவலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோவருக்காக போஸ்ட் போட்டேன். நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைனாலும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைவ் அப்டேட்ஸு சில பல இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கொடுப்பேன். அங்கே முன்னாடி பாருங்கள் வியூவை, ஃபேக்டராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹில்ஸு செம்மையாக இருக்குங்க. நல்லா மிஸ்ட்டோட அப்படியே உண்மையிலே இந்த ப்ளசண்ட்டான கிளைமேட்டையும் இந்த ரோடையும் என்ஜாய் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக கேரளா டைப் வீடுகள். கேரளா கூட தான் இருக்கும், இதில் என்ன கேரளா டைப் வீடு. இந்த கேரளா வீடுகளை பார்த்தாலே நமக்கு ஒரு என்ன சொல்ற குட் ஃபீலிங் வந்துடுங்க. அது என்னன்னே தெரில, நல்லாயிருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:06ங்க. இன்னும் 94 கிலோமீட்டர் இருக்குது நம்ம கொச்சினுக்கு. 2 மணி நேரம் காமிக்குதுங்க. ஆஹா, லைட்டாக தூர ஆரம்பிக்குதுங்கோ.
கோச்சிக்கோடு அப்படின்னு போட்டிருக்குங்க. அப்படியே இங்கிட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா கிளைமேட்டு சூப்பராக மாறிடுச்சு. சைட்லலாம் பார்த்தீங்களா பாறைகள், மலையை குறைஞ்சி தான் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கு. அப்படியே இங்கிட்டு மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கும் போலங்க, லைட்டாக சாரல் அடிக்குது. ஹெல்மெட்டு வைசரை பார்த்தேன் தொடச்சேன், அதுக்குள்ள திருப்பி ரோட்டில் இருக்க வண்டியோட டயரில் இருக்க அழுக்கெல்லாம் ஏறிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா வடக்கஞ்சேரின்ற ஊருங்க கேரளாவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட 2 பேர் ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. டோல் பிளாஸாவில் வெயிட் பண்ணுறாங்களாம் ப்ளோ சொன்னார். என்ன ஈவெண்ட் என்ன ஃபங்க்ஷன்னா இப்போ சொல்கிறேங்க, இப்போ ரிவீல் பண்ணுறேன். நம்ம யூனிகான் பைக்கர் கிளப் இருக்குது பார்த்திங்களா, நம்ம காந்தூரில் வந்தாங்கல்ல, அந்த டீம் கூட தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னா ஆனிவர்சரி அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிளப்பு ஆரம்பித்த ஆனிவர்சரி, எத்தனாவது ஆனிவர்சரின்னு சரியாக தெரியல, அந்த இதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே மீட்டப் வச்சு நம்ம யூனிகான் பைக்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பைக் வருதுன்னு தெரில. ப்ரோ வந்து ஒரு 20 சம்திங் சொன்னார். பட் அது வருதா இல்லை எப்படி என்னன்னு தெரில, போனால் தான் எனக்கும் தெரியும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் போயிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிவிட்டு வரதுக்கு தாங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். எந்த சைடு திரும்பினாலும் க்ரீனிஷாக இருக்குங்க, எங்கிட்டு பார்த்தாலும் தண்ணி போகுதுங்க கேரளாவில். நம்ம ரைடோட 3வது டோலுங்க, அதாவது இந்த கொச்சின் ரைடில் 3வது டோல் நம்ம சந்திக்கிறோம். நேற்று வந்து ஒரு டோலு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2வது டோல். இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா 2 பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இந்த டோல் பிளாஸால் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் எங்கே இருக்காங்க தெரில. ப்ரோ ஃபோன் பண்ண போகிறாரு. எப்பா சரியான லொக்கேஷனில் அங்கனுக்குள்ளே வெயிட் பண்ணுறாங்களாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டோல் கிராஸ் பண்ண போகிறோம். போலீஸ்லாம் நிற்கிறாங்க, எதுவும் செக்கிங் பண்ணுறாங்கன்னு தெரியல. பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம எல்லாமே பக்காவாக தான் வச்சுருக்கோம். நம்மளோட ஒரு ப்ரோவை பார்த்துட்டோங்க. நல்லா இருக்கீங்களா? ஓகே ப்ரோ. கோயம்புத்தூர் நேற்றே வந்து ஸ்டே பண்ணிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன மாற்றங்க. நம்ம கூட ஒருத்தர் மட்டும் தான் ஜாயின் பண்ணுறாரு, ஸ்மிதீஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மெடிக்கல் இஷ்யூ போலாங்க, அதனால் வந்து நம்ம அவரை லீவ் பண்ணிட்டு இப்போ கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 யூனிகான் இருக்குது. நம்மது ஒன்று, ப்ரோ இது ஒன்று, அங்கே ஒரு யூனிகானுங்க. லொக்கேஷன் சூப்பராக மாறிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், வெயில் அடிக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சரியான ஃபாரஸ்ட்டு, மலை, ஹில்ஸுங்க, ஜம்முன்னு மாறிடுச்சு. ஆனால் லைட்டாக மழை தூருதுங்க. லொக்கேஷனை பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பாருங்க. கேரளாவில் எப்போ மழை பெய்யுது எப்போ மழை பெய்யலன்னு சொல்லவே முடியலங்க, கணிக்கவே முடியல. அப்படியே லைட்டாக தூரிக்கிட்டே இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆனால் என்ன கேமரா ஒன்ஸ் தான் பயமாக இருக்குது. அந்த இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மைக்கு போனதுலேருந்து பயமாக இருக்குது. சேஃப்டியாக யூஸ் பண்ணணும்ல. ரோடுகள்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், லெஃப்ட்லேயும் ஃபாரஸ்ட்டு, அங்கே முன்னாடி பார்த்தீங்களா வியூவை அப்படியே மிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு மாதிரிங்க, ஹில்ஸு, சின்ன ஹில்ஸு, சரியாக இருக்குங்க லொக்கேஷனு. மழையும் பெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ரசித்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பைக்கை. வாவ், உங்களுக்கு இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாவ், இங்கே பாருங்கள் லொக்கேஷனை, ரோட்டுக்கும் லொக்கேஷனுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். ஒர்த்து லெவலுங்க. அண்ணன் வந்து தம்ஸ் அப் கொடுக்குறாரு, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்க, அப்படியே கையில் சைகை கமிச்சிட்டே போகிறாரு. பாருங்கள், இதெல்லாம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி. செம்மையாக இருக்குல்ல இந்த லொக்கேஷன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நமக்கு முன்னாடி பாருங்களேன், மலையை குறைஞ்ச டனலுங்க. அப்பா, நம்ம யூனிகான் செல்லக்குட்டியும் நானும் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மலையை குறைஞ்சி ஒரு டனலுக்குள்ளே போக போகிறோம். இது வேறு லெவல் வியூங்க. இங்கே பாருங்கங்க. இப்போ நம்ம இந்த டனலுக்குள்ளே தான் போக போகிறோம். ரெடி, 3, 2, 1 உள்ளே வந்துட்டோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, செம்ம ஃபீலிங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். யூனிகான் செல்லக்குட்டி டனலுக்குள்ளே போயிட்டுருக்கு. வாவ், என்ன ஒரு ஃபீலிங்கு. நமக்கு மேலே மலைங்க, எனக்குள்ள சவுண்டே ஒரு மாதிரி இருக்குங்க, கூன்னு. சரியான ஃபீலிங்க. இங்கே பாருங்க, ரைட் சைடில் ஏதோ இருக்குது. லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஒரு டனலுக்குள்ளே வர்றேங்க. மலையை குடஞ்சி போட்டிருக்க டனல் நம்ம யூனிகான் செல்லக்குட்டியில். செம்ம ஃபீலிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டனலை விட்டு வெளியே போகிறோம். எப்பா, அப்படியே இருட்டுக்குள்ளேருந்து இந்த வியூ எப்படி தெரியுது பாருங்கள். சூப்பருங்க, செம்ம டனல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரிலாம் கேரளாக்குள்ளே வந்தால் மட்டும் தான் அனுபவிக்க முடியும். லொக்கேஷன் தாங்க மிரட்டி விடுது கேரளாவில். வா, ஃபுல்லாக மேகம், மிஸ்ட்டு தாங்க எல்லா பக்கமும். ஃபாரஸ்ட்டு, டென்ஸு ஃபாரஸ்ட்டுங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு 74 கிலோமீட்டர் இருக்குங்க கொச்சினில். இருங்க, கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே வச்சிட்றேன். சரியான மழைங்க. எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கம்மியாயிருச்சு, சுத்தமாகவே இல்லை. ஸோ கேமரா திருப்பி மாட்டிட்டேங்க. இன்ன வரையும் கொஞ்சம் தூரம் மழைங்க. அப்படியேண்டு ரைடை உண்மையிலே என்ஜாய் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கேரளா ரோடு. இங்கே பாருங்கள், லெஃப்ட்லாம் இது ஹில்ஸும் கிடையாது, ப்ளைன் ரோடும் கிடையாது, ரெண்டும் கலந்த கலவை மாதிரி போயிட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8வது டேக் டைவர்ஷனுங்க.
தமிழ்நாடு ரோடு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா கேரளாலேயும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. ரோடு வியூலாம் அழகாக இருக்குது. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா பேத்து போட்டு டேக் டெலிவரிஷன் எடுத்து வச்சுருக்காங்க. நேற்றுலேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி 350 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஏதாட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறான். செல்ஃப் ஃபியூயல் உண்மையிலே நல்லா உதவுதுங்க. நல்லா ஸ்மூத்து, பட்டர் ஸ்மூத்து, ப்ளஸ் கேஸ்ட்ரால் 10W30 ஒர்த்துங்க. இப்போ தாங்க நல்லா வெயில் அடிக்குது ஓரளவு. லெஃப்ட்லேருந்து அடிக்குது, கொஞ்சம் நல்லாயிருக்கு, பெட்டர் ஃபீல். என்னங்க ஹைவேஸில் வந்து சிக்னல் போட்டிருக்காங்க, ரெட் சிக்னல் 11 செகண்ட் இருக்குங்க. இந்த லெஃப்ட் எடுத்து உள்ளே போனால் திருச்சூருங்க. திருச்சூர்ன்றது ஒரு பெரிய ஊர் கேரளாவில். இப்போ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு நேராக கொச்சினுக்கு ஃப்ளைஓவர் எடுத்து போயிட்டுருக்கோம். ஃப்ளைஓவர் என்னன்னு தெரில, கொஞ்சம் மேடு மாதிரி இருந்துச்சா, ஸோ அப்படி சொல்லிட்டேன். ஃப்ளைஓவர் தாங்க வருது. இங்கே பாருங்கள் ஒரு லாரி எப்படி கவுந்து கிடக்குதுன்னு. சா, எப்படி விட்டாங்கன்னு தெரில, அது ரோட்டில் இங்கிட்டு வந்து கவுந்து கிடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோல் பிளாஸா வந்துட்டாங்க. இந்த ரைடோட 4வது டோல், அதாவது இன்றைக்கோட 3வது டோலுங்க. இந்த டோலையும் கிராஸ் பண்ணிட்டோங்கோ. எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே சாப்பிட்றோம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூரம் ஹோட்டலை தாண்டி போயிட்டோமா, அதான் ரிட்டன் வந்துட்டுருக்கோம். ஆப்போசிட்டில் அங்கே ப்ரோ நிற்கிறார் பாருங்கள். சாப்பிட்டுட்டு அடுத்த ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடத்துல தாங்க சாப்பிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய் ரோஸ்ட்டு சாப்பிட்டேன். ப்ரோவெல்லாம் சாப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படியே கிளம்புறதாங்க பிளானு. இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா 43 கிலோமீட்டர் இருக்குது நம்ம டெஸ்டினேஷனுக்கு. இங்கே நல்லா வெயில் அடிக்குதுங்க, நல்லாயிருக்கு. இந்த ரைடு தாங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து கட் ஆகி ஒரு 2 வே மாதிரி போயிட்டுருக்குங்க. ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. 40 கிலோமீட்ரு, ஆனால் 1 மணி நேரம் காமிக்குது. ஸோ இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே பைபாஸ்னால் உங்களுக்கு டைமிங் கம்மியாக காமிக்கும். பார்ப்போம், எதுனாலும் பார்ப்போம். ட்ரெடிஷ்னலான கேரளாக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள் வீடெல்லாம், நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. எந்த நேரமும் வீடுகளை சுற்றி க்ரீனிஷாக தாங்க இருக்கும், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆலூர் அப்படின்னு போட்டிருக்குங்க. இப்போ வந்து லெஃப்ட் எடுக்கணும், நம்ம இந்த லெஃப்ட் எடுத்து போகணும். நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக இங்கிட்ட 2 வேவாக தாங்க போகுது நம்ம டெஸ்டினேஷன் வரைக்கும். குழுப்புள்ளி பீச் வரையும் 2 வே தாங்க. மலா அப்படின்ற ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம் அந்த ஊருக்கு. அதை தாண்டி தான் அப்படியே போகணுன்னு சொல்லி ப்ரோ சொன்னார். அப்படியே போயிட்டுருக்கோங்க. ஆனால் அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. நல்லா லெஃப்ட்டு ரைட்லேயும் நல்லா டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, ட்ரெடிஷ்னல் கேரளா. இங்கே பாருங்கள் கழுகை, சூப்பராக இருந்துச்சுல்ல. ட்ரெடிஷ்னல் கேரளா ஊருங்க. என்ன நம்ம லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த 2 வே வந்து செம்மையான ஒரு வைப்ரேஷன் கொடுக்குதுங்க. ஹைவேஸில் போயிருந்தால் கூட எனக்கு இந்த ஒரு வைப் இருந்திருக்காது. அதுவும் ஆத்தென்டிக்கான கேரளாக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோமா, செம்மையாக இருக்குங்க. நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல கேரளாலாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கனால நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குற உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் தட்டி விடுங்க. இப்போதான் இந்த இடத்துல மழை பெஞ்சிருக்கும் போலங்க. ரோடெல்லாம் ரொம்ப வெட்டாக இருக்குது. பட் நம்ம வர நேரம் மழை இல்லை, அது வரையும் ரொம்ப சந்தோஷங்க. இங்கே பாருங்க சரியான ஸ்ட்ரெச்சு கிடச்சிருக்கு. ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக லப்பர் மரம் போலங்க. ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க இந்த ஏரியாலாம் எனக்கு. அப்படியே இந்த படத்தில் பார்க்குற ஃபீல் தாங்க ஃபுல்லாக. அங்கே பாருங்கள் லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாக ஆத்தென்டிக் கேரளா ஸ்டைல். இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் சதுப்பு நில காடுகள் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்பா சரியான லொக்கேஷனுங்க. ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, நல்லா வியூவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் லொக்கேஷனை, வியூவை பாருங்கள். அப்படியே ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு டேர்னிங்கும் நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க இந்த ஏரியா. ஒர்த்துங்க. அதாவது எங்கேருந்து எப்படி சுற்றிட்டு இருக்கீங்க பாருங்கள். நிறைய வேர்ல்டு ரைடு, நார்த் ரைடுன்னு சொல்லி நிறையா சுற்றிட்டு இருக்கீங்க. நம்ம சவுத்தில் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி காமிக்கிறதுக்கெலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி அடிக்கணுங்க ட்ரிப்பு. மயிறு மாதிரி போகிறான். ஆனால் இங்கே கேரளாவில் சர்ச்செல்லாம் செம்ம பெருசாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய சர்ச்சாக இருக்குது. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். நான் வர வழியில் பார்த்தேன், பயங்கரமாக இருந்துச்சு. ஆஹா, மழை மறுபடியும் தூருதுங்கோ. சரியான பிரிட்ஜுங்க. கீழே பாருங்களேன், மீன் பிடிக்கிறதுக்காக எப்படிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பர் வியூ பார்த்தீங்களா. வாவ், செம்ம ஒருத்துங்க இந்த பிரிட்ஜு. இங்கே பாருங்கள் கிளாக்லாம் வச்சுருக்காங்க மணி பார்க்குறதுக்கு. பரவாயில்லையே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜை கிராஸ் பண்ண போகிறவங்க இங்கே பாருங்க சரியாக இருக்குது பார்த்தீங்களா பிரிட்ஜு. அங்கங்கே மீன் பிடிக்கிறதுக்காக க்ரெயின் மாதிரி போட்டிருக்காங்கங்க. லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியான பிரிட்ஜுங்க. ஆனால் நான் ரோடு தான் அப்படியே பேத்து கிடக்கு பிரிட்ஜில். ரோடு பார்த்தீங்களா மழை பெஞ்சு எப்படி இருக்குன்னு கொசன்னு இருக்குது. இதுக்குள்ளே தான் அங்கே போகணும். எப்படி போகுது பாருங்கள் ரோடு. ரொம்ப டேமேஜான ரோடு.
ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பக்கா. என் செல்லக்குட்டி தண்ணிக்குள்ளே நனையுதே தங்கப்பில் நம்மா நீயே பரவாயில்ல கூட பார்த்துக்கலாம். இங்கே ரைட் சைடு பார்த்தீங்களா அந்த கோயில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ஹிந்து கோயில் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. ப்ரோ நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் கோட் தேடிக்கிட்டு இருக்காரு. ரெயின் கவர் வாங்குறதுக்காக நிற்கிறோம். ப்ரோ நமக்காக வாங்க போயிருக்கிறாரு. அப்படியே முன்னாடிலாம் பார்த்தீங்களா அந்த தெருக்கல் எப்படி இருக்குன்னு, அந்த செவுத்துல எல்லாமே பச்சை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, பாசி சூப்பராக இருக்குங்க. இந்த தெருவுக்கள் வீடுகள் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ. நமக்காக வாங்கி கொடுத்துறாரு. எவ்வளோ ப்ரோ? காசு கேட்டால் மட்டும் கோவப்பட்டுறாரு ப்ரோ. வாங்கிட்டோம். இதை வந்து தேவைப்படுறப்ப கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க, மழைகளை பெஞ்சுன்னா. இன்னும் நம்ம பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா 6.2 கிலோமீட்டர் தாங்க இருக்குது, குலுப்பிள்ளி பீச். அங்கே போயிட்டு என்ன நடக்க போகுது எதுன்னு தெரில. நிறைய பேர் வரல அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பார்ப்போம். யூடிஆர் ஸ்குவாட் இன்னும் ஃபியூ கிலோமீட்டர்ஸில் பீச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 கடந்து தான் வந்து பீச்சுக்கே போகிற மாதிரி இருக்குது. சரியான லொக்கேஷனாக இருக்கும் போலங்க. மேப்பில் பார்க்குறப்பே பயங்கரமாக இருக்குது. நேரில் எப்படி பார்க்க போகிறேன்னு தெரில, அவ்வளோ அழகாக இருக்குங்க மேப்லேயே. பாருங்கள், வெயிட் பண்ணி நானும் நீங்களும் ஒன்றா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. எஸ் 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 இங்கே பாருங்க, வாவ் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த லொக்கேஷனு, சூப்பருங்க. ப்ரோ நிப்பாட்டிட்டாரு. சரியான லொக்கேஷனுங்க, ஃபுல்லாக ஆறு தாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே ரோடு, அப்படியே போகலாங்க. கொஞ்சம் நேரம் இருந்து ட்ரெஸ் மாற்றினேன். இந்த இடத்துல ரோட்டில் நின்று ட்ரெஸ் மாற்றுறோட அனுபவமே வேறு லெவலுங்க. கேரளா அலாப்பி சைடில் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இந்த இடம் மட்டும். நல்லாயிருக்கு. பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். இந்த தெரியுது பாருங்கள் பீச்சு சூப்பராக என் கண்ணுக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருங்க கிட்ட போய் காமிக்கிறேன். இப்போ நம்ம லெஃப்டில் தான் போகணும். என்னங்க கல் தான் இருக்குது, ஒன்றுமே தெரியல, கடல் அந்தளவு தெரியல. பீச்சு கிட்ட போய் பார்ப்போங்க. கல் போட்டிருக்காங்க, அந்த சைடு இருக்க தண்ணி தெரிய மாட்டேங்குது, கடல். இந்த தெரியுதுங்க கடல். இப்போ பார்த்து ஒரு கேப் கிடச்சி அதில் பார்த்துட்டேன், கடல் தெரிஞ்சிருச்சு. ரோடை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக க்ரீனிஷாக ஒரு மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கா, ரைட் சைடில் கடலுங்க. சரியான அமைப்பா. இன்னும் 2.8 கிலோமீட்டர் தாங்க இருக்குது அந்த பீச்சுக்கு. ஆல்ரெடி பீச்சில் தான் இருக்கும், பட் அந்த லொக்கேஷனுக்கு சொல்கிறேன். நாயில் எவ்வளோ அழகாக அந்த மண் மூட்டை மேலே ஏறி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா. இது கடலா இல்லை டென்ஸ் ஃபாரஸ்டானே தெரில. ரைட் சைடில் பார்த்தா கடல், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இந்த தெரியுது பார்த்தீங்களா, ஆளை அடிச்சுக்கிட்டு கடல். எப்படி பீச்சு ஒர்த்துங்க. ரைட் சைடில் கடல், லெஃப்ட் சைடில் காடு, நடுவில் ரோடு. அழுத்துடா, சரியான ஸ்ட்ரெச்சுங்க. அது விளையாடணும்னு நினச்சா பூந்து விளையாடலாம். ஜஸ்ட் 350 மீட்டர் தாங்க நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன், குலுப்புள்ளி பீச். ஒரு நண்பர் வந்துட்டாருங்க, இன்னொருத்தவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து பீச்சை ஒட்டி நம்ம பைக்கை ஏற்ற போகிறோங்க. யூடிஆர் ஸ்குவாட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்துட்டோங்க, குலுப்புள்ளி பீச்சு. நமக்கு பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா பீச் இருக்குது. எனக்குள்ள பார்த்திங்கன்னா 5 யூனிகான் நிற்கிது. 5 யூனிகான் 5 மெம்பர்ஸுங்க. 5 1 2 3 6 யூனிகான், சாரி 6 யூனிகான் இருக்குது. 6 பேர் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது, இது என்ன ஃபங்க்ஷன்னா ஆக்சுவலாக வந்து மீட்டப் ஃபங்க்ஷன் மாதிரி சொல்லியிருக்காங்கங்க. ஆரம்பித்து ஒரு 3 வருஷம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மீட்டப் தான் வந்து நம்ம கேக் கட்டி செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து டீ குடிக்கிறதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே பின்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்திருக்கோங்க. போய் டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிப்போம். இவங்க தான் நம்ம மெம்பர்ஸ் சொல்கிற கிளப்பு. ஒரு 6 பேர் இருக்கோம் நம்ம எல்லாம் சேர்ந்து. கேட்டு மெயினாக ஓகே 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 அது தெரியும். செம்மையாக இருக்குது. ஆனால் உண்மையிலே இந்த ஃபீலிங்கு யூனிகானுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடுறோன்ற போது எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நல்ல பைக் தான் இல்லைன்னு சொல்லல, பட் ஆனால் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்களும் வந்து உண்மையிலே ஆச்சரியப்பட்டிருந்தீங்கன்னா அப்படியே கமெண்ட்டை தட்டி விட்ருங்க. நிறைய பேர் வரதா பிளானு, நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வரதா பிளானு. பட் எல்லாமே ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அப்படியே வந்து வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவங்கள குறை சொல்ல முடியாது, இல்லை ஒர்க்கு நிறையா இருக்கலாம். பட் வர்றவங்க வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிறவங்கள வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புறதாங்க பிளானு. இங்கே பார்த்தீங்களா கொழுக்கட்டை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. படா சைஸ் கொழுக்கட்டை, கேரளா கொழுக்கட்டை நல்லாயிருக்கு உண்மையிலே. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நமக்கு பின்னாடி பீச் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கேக் கட்டிங் ஃபங்க்ஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா பைக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக பீச் வியூ தெரியணுன்றக்காக பைக்குக்கு பின்னால் பீச் செம்மையாக தெரியுது பார்த்தீங்களா. பீச்சு முன்னாடி நம்ம யூனிகான் செல்லக்குட்டி எல்லாமே நிற்கிது. 6 செல்லக்குட்டிஸ் நிற்கிதுங்க.
கேக் கட்டிங் நல்லபடியாக முடிஞ்சுங்க. எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டோம். கேக் கட் பண்ணி ஆளால் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த செலிப்ரேஷனில் நம்மளும் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷங்க. பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்தால் அப்படியே வந்து கீழே கமெண்ட்ஸ் போட்டு விடுங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா யூனிகார்னுக்காக மட்டும்தான் இத்தனை பேர் வந்து ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த இடத்துல செம்மையாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பீச்சு. எப்பயுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக தெரியுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா மரங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லாயிருக்கு. பக்கத்தில் ரோடு சூப்பருங்க, வேறு லெவலில். யூடிஆர் ஸ்குவாட் அவ்வளோதான். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எபிசோடு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குளிப்புலி பீச்சிலேருந்து வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். கோலிங்கோடு அப்படின்ற ஒரு ரூட் வழியாக போக போகிறோம். அந்த ரூட் வேறு லெவலில் இருக்க போது வெயிட் பண்ணி எபிசோட் 3 பாருங்கள். பாய்.